அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் அன்னூர் பகுதியிலேருந்து. இன்றைக்கி வந்து நம்ம மேட்டுப்பாளையம் பகுதிக்கு பக்கத்தில் மிஸ்டர் சரவணகுமார் சார் அவருடைய தோட்டத்தில் இருக்கிறோம். ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருடமாக நம்மளுடைய பயோஃபிட் இடுபொருட்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு. சாரோட தோட்டத்தில் வந்து வாழை மற்றும் காய்கறி பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் போடுவார், காலிஃப்ளவர், தக்காளி, இந்த மாதிரி காய்கறி பயிர்களும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்மளுடைய பொருட்களை தொடர்ந்து 1.5 வருடமாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபீல்டு செண்டுமல்லி பூச்செடி. இப்போ தான் இன்னும் ஃபஸ்ட்டு பூ பறிக்கிறதுக்கு ஆரம்பிக்கல, இப்போ தான் வந்துட்டுருக்குங்க. நம்முடைய பயோஃபிட்டுடைய பொருட்கள் தான் ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்காரு. செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா வேர் வளர்ச்சி வரக்காகவும் நல்லா செடி நல்லா வளர்ந்து வரக்காக வேருடைய ஆரோக்கியத்துக்கு வந்து நம்மளுடைய பயோஃபிட் வேர் மருந்து கொடுத்துருக்காரு. தென் செடிக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்காருங்க. ஸோ நம்மளுடைய என்பிகேஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பயன்படுத்திகிட்ருக்காரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். சார் எப்பவுமே தொடர்ச்சியாக வந்து அந்த கரெக்டாக சீசன் தகுந்த மாதிரி பூக்கள் போடுவாருங்க. பார்த்திங்கன்னா பூச்செடி வந்து பரவலாகவே போட்டிருக்காரு. இந்த விவசாயி வந்து ஒரு சிறந்த விவசாயி. சரியான விஷயங்களை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவார். அதாவது ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் வந்து செடிக்கு ஸ்ப்ரே கொடுக்குறதோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அது வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாருங்க. கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சதுனாவே பூச்சிக்கான முன்னெச்சரிக்கையாக கொடுக்கக்கூடியது, அதாவது ப்ரிவெண்டடாக அதாவது க்யூருக்கு போகாமல் கேர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம கேர் அடிக்கிறப்போ க்யூருக்கு போகிறப்போ அதிகப்படியான செலவு வரும், டோசேஜ் அதிகமாக போட வேண்டியது வரும். பட் அந்த பூச்சிகள் வருவதற்கு முன்பே நம்ம ஸ்ப்ரேலாம் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக கொடுக்கும் பொழுது அளவுகளும் கம்மி. ஸோ நல்லா ஒரு ஃபீட்பேக் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக கலை மேலாண்மையிலேருந்து செடி நீட்டாக வச்சுருப்பாருங்க. ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்ருக்காரு. இந்த இடத்துல பயோஃபிட் இடுபொருட்களை பயன்படுத்தக்கூடிய விவசாயிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது போல் தகவலை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பூச்செடிகள், காய்கறி பயிர், கொடி வகையான பயிர்கள், மரப்பயிர்கள், அதாவது பார்த்திங்கன்னா வருடாந்திர மரம், மஞ்சள், வாழை, கரும்பு, இந்த மாதிரி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு முழுமையான தீர்வு நான் கொடுத்துட்ருக்கேன். அனைவருக்கும் நன்றிங்க. பயன்படுத்தியிருக்கக்கூடிய விவசாயிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இது பார்த்திங்கன்னா அவருடைய வாழை ஃபீல்டு. பூவன் வாழை போட்டிருக்காரு, ப்ளஸ் வந்து நேந்திரன் குவிண்டால் வாழை போட்டிருக்காரு. ஸோ இது வந்து மிளகாய் ஃபீல்டு வந்து நல்ல ஒரு ஈல்டு வந்துச்சு அவருக்கு. கரெக்டாக ஈல்டு முடிஞ்சுதுங்க. அதுக்கடுத்து இப்போது வேறு ப்ராசஸ் இது பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வாழை விவசாயம் பண்ண போகிறாருங்க. இதை எடுத்துகிட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு. வைரஸ் சம்மந்தமாகவும் வளர்ச்சிக்காகவும் பூஞ்சானத்துக்காகவும்